உலக வரைபடத்துல நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு சின்ன கடல்வழி இருக்கு. ஆனா அந்த 33 கிலோமீட்டர் பாதை தான் நம்ம போடுற பெட்ரோல் விலையில இருந்து நாம வாங்குற மளிகைப் பொருள் வரைக்கும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? பாருங்க, அந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட போதும், அதோட முதல் அடி நமக்கு பெட்ரோல் பங்க்ல தான் விழும். உலகம் பூரா பெட்ரோல் டீசல் விலை ராக்கெட் வேகத்துல எகிற ஆரம்பிச்சிடும். பெட்ரோல் விலை ஏறினதும் அடுத்தது யாரு பதறுவா? நம்ம ஸ்டாக் மார்க்கெட் தான். உலக பொருளாதாரம் என்ன ஆகுமோங்கிற பயத்துல மார்க்கெட் மளமளன்னு சரியா ஆரம்பிக்கும். விஷயம் இதோட நிக்காது. இதோட புவிசார் அரசியல் முக்கியத்துவம் எவ்வளோ அதிகம்னா, இந்த ஒரு இடத்துல ஏற்படுற சின்ன பதற்றம் கூட பெரிய பெரிய நாடுகளை போரோட விளிம்புக்கே கொண்டு போயிடும். அப்போ மொத்த உலக பொருளாதாரத்தையுமே ஆட்டி படைக்கிற சக்தி கொண்ட அந்த இடம் எது? அதுதான் ஹார்முஸ் ஜலசந்தி. சரி, வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா இத பத்தி பாப்போம். முதல்ல இந்த ஹார்முஸ் ஜலசந்தி உலக வரைபடத்துல எங்க இருக்கு, அதுக்கு ஏன் இவ்ளோ சக்தின்னு புரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் ஓமன், அப்புறம் ஐக்கிய அரபு அமீரகம். இதுக்கு நடுவுல ஒரு சின்ன கோடு மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அதுதான் இந்த ஜலசந்தி. சவுதி அரேபியா, ஈராக், குவைத் மாதிரி பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர்கள் தங்களுடைய எண்ணெயை அரபிக்கடல் வழியா உலகத்துக்கு அனுப்ப இது ஒண்ணுதான் வழி. அடுத்து இதோட உண்மையான பவர் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது இந்த சின்ன வழித்தடம் வழியா ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பெரிய வர்த்தகம் நடக்குது தெரியுமா? நீங்க கேக்குற நம்பர் உங்களை அசர வைக்கும். உலகத்தோட மொத்த தினசரி எண்ணெய் சப்ளைல 21%, அதாவது சுமார் 21 மில்லியன் பேரல் எண்ணெய் இந்த ஒரே ஒரு சின்ன பாதை வழியா தான் போகுது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, உலக சந்தைக்கு வர்ற ஒவ்வொரு 5 பேரல் எண்ணெயில ஒரு பேரல் கண்டிப்பா இந்த வழியா தான் வந்தாகணும். இந்த மாதிரி இடங்களைத்தான் ஷோக் பாயிண்ட், அதாவது சந்தை வாசல்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு பாட்டிலோட கழுத்து பகுதி சின்னதா இருக்கோ அது மாதிரி தான் இதுவும் தவிர்க்கவே முடியாத ஒரு வழி. உலக எரிசக்தி வர்த்தகத்துல ஹார்முஸ் தான் நம்பர் 1 ஷோக் பாயிண்ட். இப்போ இந்த சார்ட்டை பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். மலாக்கா ஜலசந்தி, சூயஸ் கால்வாய்னு மத்த பெரிய சோக் பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்க நிக்குது, ஹார்முஸ் எங்க நிக்குதுன்னு உங்களுக்கே புரியும். மத்த எல்லாத்தையும் விட இது எவ்வளவு பெரிய ஆதிக்கம் செலுத்துது பாருங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இவ்வளவு முக்கியமான ஒரு இடம் உலகத்திலேயே ரொம்ப பதட்டமான ஒரு பகுதியில இருக்கு. சரி, இங்க நடக்கிற அரசியல் ஆட்டங்களை பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த பகுதியில ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் அதோட கூட்டாளி நாடுகளும் எப்பவுமே ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. எண்ணெயோட போக்குவரத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் பாதுகாக்கிறதுக்காகவும் ரெண்டு தரப்பும் இங்கே பெரிய கடற்படையை நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் ஈரான் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லும்: எங்க மேல தாக்குதல் நடந்தா எங்களால ஹார்முஸ முடக்க முடியும். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு நாடு ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் முடக்கிற சாவிய தன்னோட கையில வச்சிருக்கு. இது வெறும் வெற்று மிரட்டல்னு நினைக்காதீங்க, வரலாறுல இது நிஜமாவே நடந்திருக்கு. 1980கள்ல நடந்த டேங்கர் போர்ல எண்ணெய் கப்பல்களை குறி வச்சு தாக்குனாங்க. அப்போதான் இந்த வழியை மூடுனா என்ன ஆகும்னு உலகத்துக்கு முறையா உரைச்சது. அதுக்கப்புறம் 2019ல நடந்த தாக்குதல்கள் வரைக்கும் இங்க நடக்கிற ஒவ்வொரு சின்ன சம்பவமும் உடனுக்குடனே உலக எண்ணெய் விலையை ஏப்பி விட்டுருக்கு. சரி, இதெல்லாம் எங்கேயோ நடக்கிற விஷயம். இதுக்கும் நமக்கும் நம்ம பர்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? நேரடி சம்பந்தம் இருக்கு. வாங்க அந்த கனெக்ஷனை பார்க்கலாம். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. ரொம்ப சிம்பிள். ஹார்மஸ்ல ஒரு பிரச்சனை வருது, உடனே கச்சா எண்ணெய் விலை உயருது. இதனால லாரி, கப்பல்னு எல்லாத்தோட போக்குவரத்து செலவும் அதிகமாகுது. கடைசியா என்னாகும்? நாம வாங்குற காய்கறியிலிருந்து செல்போன் வரைக்கும் எல்லாத்தோட விலையும் ஏறிடும். இதுக்கு பேர் தான் பணவீக்கம். இந்த ஒரு பாதைய உலக நாடுகள் எவ்வளவு நம்பி இருக்குன்னு இந்த சார்ட் தெளிவா காட்டுது. குறிப்பா சீனா, இந்தியா, ஜப்பான் மாதிரி ஆசியாவின் பெரிய பொருளாதாரங்கள் எல்லாமே தங்களோட வளர்ச்சிக்கு இந்த ஒரு வழியத்தான் முழுசா நம்பி இருக்குது. அப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம்: ஏன் வேற வழியில சுத்தி போகக்கூடாதுன்னு? மாற்று வழிகள் இருக்கா இல்லையா? ஏன் ஹார்மஸ் இன்னமும் தவிர்க்க முடியாத ஒன்னா இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். உண்மை என்னன்னா, சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் சில பைப்லைன் வழிகளை வச்சிருக்காங்க. ஆனா அதோட மொத்த கொள்ளளவும் ஹார்முஸ் வழியா போற எண்ணெயில கால்வாசி கூட கிடையாது. அதாவது யானை பசிக்கு சோழப்பொரி மாதிரி தான். பைப்லைன்கள் ஒரு சின்ன உதவி பண்ணலாமே தவிர பெரிய கப்பல்களுக்கு ஒருபோதும் மாற்றா வர முடியாது. நம்ம புது பைப்லைன் போட்டாலும் சரி, சோலார், காற்றாலைன்னு மாற்று எரிசக்தியை தேடினாலும் சரி, நிதர்சனம் என்னன்னா இன்னைக்கும் நம்ம உலக பொருளாதாரம் இந்த ஒரு சின்ன இடத்தோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ஆக இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிள். ஒரு சின்ன புவியியல் அமைப்பு நாம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய உலகளாவிய அதிகாரத்தை கொண்டு இருக்க முடியும்.
சோ அடுத்த தடவை நீங்க பெட்ரோல் விலை ஏறுறத பார்க்கும்போது எங்கேயோ ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அந்த பக்கம் இந்த 33 கிலோமீட்டர் பாதையில ஏதோ நடந்திருக்கலான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு நாம எல்லாரும் இந்த உலகத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி நம்ம உலகத்தை இயக்குற மறைக்கப்பட்ட உண்மைகளை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அப்போதான் இது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம். இந்த விளக்கம் முழுக்க முழுக்க கல்வி நோக்கங்களுக்காக மட்டும்தான். இது எந்த வகையிலும் ஒரு நிதி ஆலோசனை கிடையாது. இங்க இருக்க எல்லா தகவல்களும் பொதுவா கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள்ல இருந்து எடுத்ததுதான்.